ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் இசை ஆர்வலர், சமூக செயற்பாட்டாளர் ஆலங்குடி வெள்ளச்சாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ வாலி அவர்களுடைய பங்களிப்புனே சொல்லலாம். ஒரு பணத்துக்காக தான் அவர் கமர்ஷியலாக தான் பாட்டு எழுதினாருங்கிறது வேற. இருந்தாலும் தமிழ் சமூகத்தில் அவர் இறந்ததுக்கு பிறகும் இரவா புகழோட அவருடைய பாடல் வரிகள்லாம் இன்னைக்கு வரை இருக்கு, இனிமேலும் இருக்கும், நமக்கு பிறகும் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள். கண்ணதாசனுக்கு பிறகு வாலி அவர்களுடைய பேர் தான். அடுத்து வைரமுத்து இருக்கிறாரு, அதுக்கு முன்னாடி புலமை புத்தன், மேத்தா, எத்தனையோ பேர் இருந்தாலும் சில பேர் பளிச்சுன்னு தெரியும். கண்ணதாசன், வாலி, வைரமுத்து, இந்த மாதிரியான ஆட்கள் நூற்றுக்கணக்கான பேர் இருந்தாலும் தனி நட்சத்திரமா தெரியக்கூடியவர்கள். அந்த விதத்தில் வாலியுடைய பங்களிப்புங்கிறது கால அளவும் ரொம்ப அதிகம். கண்ணதாசனுக்கு இயற்கை அவ்வளவு பெரிய வாய்ப்பு தரல. ரொம்ப சின்ன வயசுல இறந்துட்டார்ல, 3ஆம் முறையோட அவரு. 54 வயசுல இறந்து. ஆமா, வாலி கண்ணதாசன் காலத்திலயும் இருந்து அதற்கு பிறகு வந்த இசையமைப்பாளர்களையும் பார்த்து, இவருடைய சமகால பாடகர்களையும் பார்த்து, புலமைப்பித்தன், மேத்தாலாம் ஒரே செட்டு தானே இவங்க. புலமைப்பித்தன் இவருக்கு முந்தினவர். ஆமா, அதை முத்துலிங்கம் உங்களையும் பார்த்து, அதற்கு பிறகு இன்னைக்கு அனிருத்து காலம் வரையும் அவர் இருந்துட்டு போயிருந்திருக்காரு. ஆமா, விவேக் வரைக்கும் பார்த்துட்டாரு, விவேகா வரைக்கும் பார்த்துட்டாரு, விவேகா, கபிலன், ஆமா எல்லா யுகபாரதி, ஆமா அனிருத் வரைக்கும் பார்த்துட்டாரு. எல்லாம் அவருடைய பேரன் வயசுல உள்ளவங்க வரையும் சமகால போட்டியா பார்த்துட்டாரு. கொஞ்ச நாள் இருந்திருந்தாருன்னா அனிருத் மகன் என்ன பண்றாங்கிறது அந்த குடும்பையும் பார்த்திருப்பாரு. அந்த அளவுக்கு எல்லா இதுலயும் அவர் பாடக்கூடிய நிலைக்கு வந்துட்டார். இப்ப நம்ம சமகாலத்துல வைரமுத்து வாலின்னு பார்த்திருப்போம், வைரமுத்து வெர்சஸ் வாலின்னு. ஆனா உண்மையிலே கண்ணதாசன் வெர்சஸ் வாலி அங்கிருந்து தொடங்குது. அவருக்கு தொடங்கி இதுவரையும் வந்தவர் அவரு. அவருடைய பாடல்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது கண்ணதாசன் இருந்து அவர் எப்படி வேறுபடுத்துறீங்க? அவருடைய கண்ணதாசன் கொஞ்சம் இயற்கை இதுவும் இந்த சங்க இலக்கியங்கள் இதுவும் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. வாலிட்டா அதுல இருந்து கொஞ்சம் ஒரு யதார்த்த மக்களுக்கான வரிகள் அதிகம் இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க ஒவ்வொருத்தருக்கு நீங்க இன்னொரு பக்கம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னாலே ஒரு நேரத்துல மாயவநாதன் பாட்டையே கண்ணதாசன் பாட்டு சொல்றவங்க உண்டு, கண்ணதாசன் பாட்டை மாயவநாதன் பாட்டுன்னு சொல்றவங்க உண்டு. அதே ஒரு வரிசை தான். என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்துல மொழி செழுமை அதிகமா இருந்துச்சு. நீங்க அதாவது 60கள், ஆமாம் 60களுடைய காலகட்டத்துல உடுமலை நாராயண கவிராயர் தான் எளிமையான இலக்கியத்துல தமிழ் சினிமாவுக்கு பாட்டு கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதை இன்னும் கொஞ்சம் செழுமைப்படுத்தி இலக்கியமாக்குனவர் மருதகாசி. அதுக்கடுத்து இன்னும் எளிய மக்களுக்கு புரியுறது மாதிரி இலக்கியத்தை கலந்து கொடுத்தவர் கண்ணதாசன். அந்த பாணியில தான் வாலியும் கொடுக்குறாரு. ஆனா பாடல்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த மோனை முறியாம வந்துச்சுன்னா கண்ணதாசன், மோனை முறிஞ்சிருச்சு அப்படின்னா வாலி அப்படின்னு சொல்லி ஆமா அதுதான் ஆனா ஆரம்பத்துல வந்ததுல இருந்து பல பாடல்கள் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா வாலியுடைய பாடல்கள்ல ஒரு செழுமை இருக்கும், அதே நேரத்துல ஜாலியும் இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்க ஆரம்பத்துல இருந்து படகோட்டியெல்லாம் இப்போ வரைக்கும் கூட ஒரு இலக்கியத்தரமான பாட்டாத்தான் இருக்கு. நீங்க ஒரு சொல்றதுன்னா வாலிக்கு படகோட்டி சொன்னா பட்டுன்னு புரியும். அதுலயும் குறிப்பா நீங்க காதல் பாட்டு இப்போ கூட எல்லாரும் பாடக்கூடிய பாட்டு, பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாட்டுருக்க, இவன் நீங்க முழுக்க ஒரு இலக்கியமா இருக்கும், ஒரு தூது இலக்கியமா. ஆமா, ஒரு தூது இலக்கியம் செல்ல மாட்டாயோ. ஆமாமா, தூது இலக்கியம் அது. முழுக்க முழுக்க இவ பாடுறது, அவன் மாத்தி பாடுறது, அந்த வடிவத்தை ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு வாலி. அதே மாதிரி அதே படத்துல வரக்கூடிய இன்னொரு பாட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு, தொட்டால்? ஆமா, அதே மாதிரி பின்னாடி அந்த வரிகளை வச்சுக்கிட்டு ஏஆர் ரஹ்மான் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த இடத்த அந்த பாட்டு கொண்டு வர முடியல. அதுவும் அது ஒரு வேற பேட்டர்ன் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா அதே வாலி தான் அந்த படத்துல எப்படி பட்டுக்கோட்டையாருக்கு வரிகள் இருந்துச்சோ அந்த மாதிரியான வரிகளை கொடுக்கணும்னு நினைச்சார் வாலி. ஆனா இந்த வரிகள் மறுதளிச்ச வரிகள். என்ன அப்படின்னா, ஏற்கனவே எம்பி சீனிவாசன் போறார். எம்பி சீனிவாசன் போனா அந்த வரி மறுக்கப்படுது. என்ன பாட்டு அப்படின்னா, இதுல வரக்கூடிய கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான் அப்படிங்கிறது பாட்டு இருக்குல்ல. இந்த பாட்டை தான் எம்பி சீனிவாசன் கொண்டு போறாரு. அவர் அடிப்படையில ஒரு இடதுசாரி. இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்பி சீனிவாசன் இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமாவில் இருக்கக்கூடிய அத்தனை சங்கங்களுக்கும் விதை போட்டவர் எம்பி சீனிவாசன். ஆமா, இன்னைக்கு இசையமைப்பாளர் சங்கத்துல அடிச்சுக்கிறாங்களே, இதுக்கெல்லாம் விதை போட்டு பல இசைக்கலைஞர்கள் பட்டியலில் செத்துறாங்க அப்படின்னு சங்கம் கட்டினவர் எம்பி சீனிவாசன். இன்னைக்கு இருக்கக்கூடிய பல சங்கங்கள், குறிப்பா இன்னைக்கு தொழிற்சங்கங்கள் முழுக்க இருக்குன்னா எம்பி சீனிவாசன் மூல காரணம். அவர் அடிப்படையில கம்யூனிஸ்ட். இந்த மக்களுக்கு அவர் நினைச்சிருந்தாருன்னா நீங்க ஒரு 1000 படத்துக்கு இசையமைச்சிருக்கலாம். சேர்ந்து இசை அவர் தான் சினிமாவுக்குள்ளே ஒரு பக்கம் உருவாக்குறாரு வச்சுக்கோங்களேன். இப்போ எம்பி சீனிவாசன் தான் அந்த பாட்டு போகுது. இந்த பாட்டை பார்த்துட்டு நீ பாட்டு போயாடுறாரு. அவர் சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், எவன் கொடுத்தான்? கடவுள். ஆமா, இவர் கம்யூனிஸ்ட்னால கடவுள மறுதளிக்கிறார். ஆமா ஆமா, நீ போ இந்த பாட்டெல்லாம் கொண்டு வராதன்றாரு.
இந்த பாட்டு வாலி நோட்லயே இருக்கு. ஓகே ஓகே. அவர் வந்து ஒரு தத்துவவாதிங்கிறதுனால அவர் ஒத்துக்கல. இந்த பாட்டை இன்னைக்கு நம்ம ஒத்துக்கிறோம். ஆனா நீங்க வந்து ஆழ்ந்து போனீங்கன்னா அதுக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மக்களுக்கு சொல்ல வேண்டிய பாட்டு என்ன அப்படின்னா, நீங்க கடவுளே கொடுத்தாலும் சரி, இயற்கைங்கிறது நீங்க கடவுள்னு வச்சுக்கோங்களேன். இயற்கைன்னு கடவுள்னு வச்சுக்க, கடவுளை இயற்கை எப்படி வேணாலும் பார்த்துக்கங்க. ஆனா இது வந்துட்டு ஒரு நபருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அந்த பாட்டு ஏறத்தாழ பட்டுக்கோட்டையார் பாட்டு மாதிரியே பார்க்கப்பட்டுச்சு. ஒரு காலத்துல மருதகாசியுடைய பாடல் பட்டுக்கோட்டையார் பாட்டு மாதிரி பார்க்கப்படும். அதே மாதிரி வாலியுடைய பாட்டு அந்த காலகட்டத்தில் பட்டுக்கோட்டையார் பாட்டு மாதிரியே பார்க்கப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு காத்திரமான பாடல்கள் கொடுத்தவர் தான் வாலி. அதே நேரத்தில் பின்னாடி வந்த படங்கள் எது எம்ஜிஆருக்கான இன்னொரு பட்டுக்கோட்டையார் மாதிரி எழுத ஆரம்பித்து முயற்சி பண்ணி அந்த பாடல் எழுதினவரும் வாலி அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் பல பாடல்களை அதில் குறிப்பாக எங்கள் வீட்டு பிள்ளையில் ஒரு பாட்டு வரும் இல்லையா, நான் ஆணையிட்டால். பல பேருக்கு அந்த பாட்டில் என்ன சிறப்பு அப்படின்னா, எம்எஸ்வி ஒரு இந்த பாட்டுக்கு ஒரு பெரிய சிறப்பு. அந்த மெட்டு நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற அப்படின்னு ஒன்னே நீங்க சும்மா உடம்பு சரியில்லாம இருக்கவங்க கூட கொஞ்சம் எழுந்திரிச்சு நடந்து பார்ப்போமே. அந்த மெட்டு பண்ணக்கூடிய வெறுமனே நான் ஆணையிட்டால் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நான் ஆணையிட்டால் என்ன, சரி ஆணையிட்டு போ அப்படிமோ. ஆனா நான் ஆணை அப்படிங்கல அவனுக்கு அந்த ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அந்த மெட்டு ஒரு பக்கம். இப்ப இந்த மாதிரி பாடல்கள் இருக்குல்ல, அப்படியும் தன்னால அப்படின்னா அந்த காலத்தை அப்படித்தான் கொடுக்கணும்ட்டு வாலி வந்திருக்காரு. அதே நேரத்தில் ஜாலிக்கும் நீங்க வாலிக்கிட்ட பஞ்சம் இருக்காது. அந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு ஜாலியான பாட்டு கொடுத்தா கூட இலக்கியபூர்வமா அந்த பாட்டுக்குள்ள இருக்கும். நீங்க இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க, நடை பழகும் போது தென்றல் விடை சொல்லி கொண்டு போகும், அந்த அழகு ஒன்று போதும் சுகமள்ளி கொண்டு போகும், அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்ன ஆனாள், நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். இப்ப இந்த பாட்டுக்குள்ள நக்கல் பண்றவங்களும் பல பேர் இருக்கு. காத்து தானே வாங்க போனேன், எதுக்கே கவிதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. இவர்கிட்ட இந்த மாதிரி சேட்டைகள் இருக்கும். வாலிக்கிட்ட இந்த ஒரு பாட்டை பாடுறப்ப நீங்க சமீபத்தில் ஏஆர் ரஹ்மான் இதுலேயே ஒரு பாட்டு எழுதியிருப்பார். இது மாதிரி நீங்க கேள்விக்கு உள்ளாகக்கூடிய பாட்டு. முன்னாடியே எம்ஜிஆர் பாட்டுக்கே ஒரு பாட்டு எழுதியிருப்பார். என்ன பாட்டு அப்படின்னா, குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். எங்க வீட்டு பிள்ளை தான். அவன் எங்க வீட்டு பிள்ளை இல்லையா, குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும். இது வந்து பட்டிமன்றங்களை கிண்டல் பண்ணக்கூடிய பாட்டு. ஆனா நீங்க இலக்கிய தரமா ஒரு பக்கம் இருக்கும். வாடகை தரலைன்னா என்ன விரட்டி விட்டுருவியா, சரிப்பா நான் வந்து காலி பண்ணிட்டு போயிடுறேன், வேற ஆளை வாடகை கொண்டு வந்து வைப்பியா அப்படின்னு. அதே மாதிரி சமீபத்தில் ஏஆர் ரஹ்மான் படத்தில் ஒரு பாட்டு பண்ணியிருப்பாரு, என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர்ந்தாலும் தருவேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். கேட்கறதுக்கு அழகா இருக்கும். ஆனா என்னையா காதலிக்கு விலை வைக்கிறியா நீ அப்படிம்பாங்க. இப்படி கிண்டல் பண்றதுக்கு ஒரு பக்கம் வாலி இடம் கொடுத்திருப்பாரு. அதே நேரத்துல ரொம்ப இலக்கியத்தரமான பல பாடல்கள் அவ்வளவு அழகா பண்ணியிருப்பாரு வாலி. இல்ல அது வாலிட்ட ஆச்சரியப்படுறது என்னன்னா, கண்ணதாசன் காலகட்டம்னு ஒரு காலகட்டம் இருக்கு, வைரமுத்தோட காலகட்டங்கிறது என்ன இருந்தாலும் 80க்கு பிறகுதான் தொடங்குது. ஆமா ஆமா. ஆனா வாலிக்கு வந்து 60, 70, 80, 90, 2000, 2010 வரையும் வந்துட்டார்ல அவரு. ஆமா, அது கிட்டத்தட்ட 3 ஜெனரேஷன் பார்த்தவர் அவர் தான். வேற நீங்க குறிப்பிட்ட மருதகாசி அற்புதமான கவிஞர் தான். உடுமலை நாராயணசாமி அவர் தானே விவசாயி, நல்ல நிலம் பார்த்து அற்புதமான பாடல் இருக்கிறாரு. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, மருதகாசி காலத்திலயும் வாலி இருந்திருக்கிறாரு, ஆமா, புலமைப்புத்தன் காலத்திலயும் இருந்திருக்கிறாரு, வைரமுத்து காலத்திலயும். இந்த தொடர்ச்சி எப்படி பாக்குறது? ஒரு கவிஞன் இவ்வளவு காலம் நிலைத்து நிற்பதுக்கு எப்படி பெரிய விஷயம்? தொடர்ச்சி என்னன்னா தன்னை வந்துட்டு தகவமைச்சுக்கிறது தான் அப்டேட். ஆமா, அப்டேட்னு அதை சொல்லிட முடியாது. அப்டேட் எல்லார்கிட்டையும் பெரும்பாலும் இருக்கும். அது எப்படி, நான் இப்போ நீங்க எம்ஜிஆருக்கு ஒரு பாட்டு எழுதுனா, நீங்க யோசிச்சு பாருங்களேன், எம்ஜிஆருக்கு ஒரு பாட்டு எழுதுனா எம்ஜிஆர்னா உங்களுக்கு என்ன பிம்பம் வரும் அப்படின்னா, அவர் ஏழைகளுக்காக பாடுபடுற மாதிரி நடிப்பாரு. அப்ப நமக்கு என்ன எழுதணும் அப்படின்னு அந்த இடத்துக்கு வாலி நடிப்பாருன்னு நீங்க சொன்னீங்க. படத்துல சொன்னீங்களா? எங்க படத்துல தாங்க. சரி சரி, ஓகே ஓகே ஓகே, கோத்து விடக்கூடாது. நீங்க சொன்னீங்க ஏழைகளுக்கு பாடுபடுற மாதிரி நடிப்பாரு அப்படின்னீங்களா? ஏன்னா எம்ஜிஆர் அரசியல்வாதியும் கூட இல்லையா? இல்ல அது இப்படி சொல்றாரு யோசிக்கிறேன். ஏங்க படத்துல உங்க கருத்து, உங்க கருத்தா கூட இருக்கலாம். இல்ல படத்துலதான் நடிப்பாரு, நிஜத்துல நம்ம அதுக்கு அது வேண்டியது இல்லை. அப்படி ஒரு எம்ஜிஆர் அப்படி நடிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அப்ப அந்த நடிப்புக்கு நம்ம என்ன பாட்டு எழுதணும் அப்படி அந்த இடத்துக்கு உங்களுக்கு போகும். இப்ப ரஜினி என்ன பண்ணுவாரு, சிகரெட்டை தூக்கி மேல விட்டு பிடிப்பாரு. சரி, அப்புறம் என்ன பண்ணுவாரு, அப்புறம் சரக்கு அடிச்சுக்கிட்டே பேசுவாரு. அப்புறம் இவருக்கு என்ன பாட்டு எழுதணும் யோசிச்சு பாருங்களேன். ஆனா அந்த மனசு நினைச்சிருக்கும்,
அந்த கையால தானே இதையும் எழுதணும் நம்ம. எம்ஜிஆர் மாதிரி எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒருத்தருக்கும் பாட்டு எழுதணும். ஆமா, எல்லா கெட்ட பழக்கத்தையும் ஸ்டைலா செய்யற ஒருத்தருக்கும் பாட்டு எழுதணும். எங்க இருக்கோ இல்லையோ அப்படி காட்டக்கூடாதுன்னு ஒரு ஆள் நினைச்சாருங்க. அது பெரிய விஷயம்ங்க. காட்டக்கூடாதுன்னு நினைச்சாரு. அவர்கிட்ட எம்ஜிஆர் அந்த பழக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். காட்டக்கூடாதுன்னு நினைச்ச எம்ஜிஆர் இங்க இருந்தா கூட இப்ப எனக்குல பப்ளிக்லாம் இருக்குப்பா, நான் இப்பதான் சரக்கு விட்டுருக்கேன், உடம்பு சரியில்லாதனால சரக்கு விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்ன ரஜினிக்கும் அப்படி வளையமா விடுறேன் அப்படின்ட்டு அதையே ஒரு சுருக்கி போட்டு பிடிப்பேன். அப்புறம் வந்துட்டு சைட்ல எவனுக்காவது தீப்பெட்டிலுக்கு பதில் வந்துட்டு இவன் கையிலையாவது பத்து உடம்புல பாரு ரஜினி. ஆமா ஆமா, ஆக்சுவலி அது சிவாஜியோட ஸ்டைலுங்க. அது தங்கச் சுரங்கம்னு ஒரு படத்துல சிவாஜி செஞ்சிருக்காரு. இப்ப சிவாஜியுடைய அந்த 64 நடையில ஒரு நடை தான் ரஜினி நடக்கிறாரு, நடந்தார், இன்னும் ஒரு மாத்தி நடக்கல. அதனால அப்ப என்னன்னா வாலிக்கு அந்த சிக்கல் இருந்திருக்கு, மனச்சிக்கல் இல்லாம இருந்திருப்பாரு நினைக்கிறீங்களா? நீங்க எழுதியிருப்பாரு. சரி பரவாயில்ல, நம்ம இந்த தொழிலுக்கு வந்துட்டோம், யாருக்கு எழுதுனாலும் எழுதுவோம், அந்த கணக்குல தான் எழுதியிருப்பாரு. அப்ப என்னன்னா தன்னை தகவமைச்சுக்கிறது, அப்டேட் ஆகிக்கிறது வேற, தகவமைச்சு அப்டேட் ஆகிறவங்க எல்லாம் தகவமைச்சுக்க முடியாது. ஆமா, நான் எதுக்கு எழுதணும் உனக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஆமா, நீங்க மருதகாசு அதை செஞ்சாரு, ஓரளவுக்கு மேல போதும், நான் ஏன் எழுதணும் அப்படின்ட்டு போனார். ஆனா வாலி அப்படி இல்லை, நான் எழுதுவேன், யாருக்கு எழுதுற, என்ன எழுதுன உனக்கு, இவா அப்படின்னு எழுதி கொடுத்தாரு. கம்யூனிசமா பேசுறேன், கடவுள் நம்பிக்கையா பேசுறேன், ஆண்டாளை பத்தியும் பேசினார்ல அவரு, எல்லாத்தையும் பேசுவாரு. நீங்க ஒரு வித்தியாசமான பாட்டுலாம் எழுதிருப்பாரு, கடவுள் இல்லைன்னு சொல்லி பாட்டு எழுதினார்ல அவரு. ஏங்க அவர் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு, நீங்க பெரிய அளவுக்கு சொல்லப்படாத பாட்டு, ஆனா சொல்லப்பட வேண்டிய பாட்டு. KS கோபாலகிருஷ்ணனுடைய படம், அதுல ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, 5 நாளாச்சு அரிசன முன்னேற்றம் என்னாச்சு, 5 ஆண்டாச்சு அரிசன முன்னேற்றம் என்னாச்சு. KR விஜயா படம். ஆமா, KR விஜயா படம். அப்ப நீ யோசிச்சு பாருங்களேன், ஒரு பாட்டுக்குள்ள அன்னைக்கு அரிசனம், இன்னைக்கு தலித் அப்படிங்கிற சொல்லாடல் மாறி இருக்கு. ஆனா மக்களுடைய முன்னேற்றம் 25 வருஷம் ஆச்சு, மக்களுடைய முன்னேற்றம், தலித் மக்களுடைய, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றம் என்ன ஆச்சு அப்படிங்கிற அந்த இடத்துலயும் வாலி இருந்து எழுதுறாரு. நீங்க அந்த மனசு இல்லைன்னா எழுத முடியாது. நீங்க ஒரு பொதுத்தன்மையோட ஒருத்தரை பார்க்கணும், அப்ப ஒருத்தர் மக்களுடைய முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மனசு இல்லாம ஒருத்தரால எழுத முடியாது. அந்த இடமும் வாலிக்கு இருக்கு. அந்த இருந்ததுனாலதான் வாலி அந்த மாதிரி பாட்டு எழுத முடிஞ்சது. அதுல நம்ம ஒத்துக்கிட்டு ஆகணும். அதே நேரத்துல ஜாலியான பாட்டை எழுதுவார். வாலியோட அந்த தகவமைப்பு அப்படிங்கிறது 3 தலைமுறைக்கு வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த அதுவும் ஹீரோயிசமும் வந்திருக்கு, பொது உடைமையும் வந்திருக்கு, காதலும் வந்திருக்கு. கண்ணதாசனுடைய காதல் பாட்டுக்கும் வாலியோட காதல் பாட்டுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம், அப்படிதானே? கண்டுபிடிச்சிடலாம். எம்ஜிஆர் சொல்லுவாராமே 1000ல் ஒருவன்லயே எதுலயே சண்டையில இருந்தாராம் இவரோட, கண்ணதாசனோட. அப்ப எம்ஜிஆர் சொன்னாரா, இல்ல இந்த பாட்டு கண்ணதாசன் எழுதியிருக்காரா அப்படின்னு கேட்டாராம். வரிகளை இல்லையே, அது வாலி இல்லையே, இந்த மாதிரி எழுதுறது கண்ணதாசன் தான் எழுதுவாங்க, சண்டை வேற. ஆமா 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 சொன்னாரு. இதை விட இந்த பாட்டு இருக்கு இல்லையா, பிழியே கதை எழுது, அந்த பாட்டை எழுதுறப்ப அப்பதான் சொல்லியிருக்காரு ஸ்ரீதர்கிட்ட, இல்லையே இது கண்ணதாசன் பாட்டு இல்லை அப்படின்னாராம். ஆமான்னு ஒத்துக்கிட்டாரு ஸ்ரீதர். அதனால என்ன, ஏன் அவரே எழுதட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க அன்னொன்னுங்க இருந்திருக்கு. அந்த மாதிரி அன்னைக்கு இருக்க கலைஞர்களுக்குள்ள நீங்க ஒரு பிரச்சனை இருந்தா கூட ஆனா ஒருத்தருடைய திறமை அங்கீகரிச்சிருக்காங்க, அதுவும் நடந்திருக்கு. இன்னொன்னு படம் இதுல சொல்லுவாங்களே, உலகம் சுற்று வாலிபன் இருக்கு இல்லையா, அது எல்லாரும் ரொம்ப ஃபேமஸான டயலாக் ஒன்றும். ஏன்னா எனக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ யாரு, வாலி. அப்போ எம்ஜிஆர் ஏதோ சொல்லியிருக்காரு, என்னை இல்லாம நீங்க அந்த படத்தை பண்ணவே முடியாது அப்படின்னு இருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னை இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்க, உலகம் சுற்றும் பன்னு தான் நீங்க எடுக்க முடியும், வாலி இல்லாம அப்படின்னு இருக்காரு. ஸோ வாலி கண்ணதாசன் இவங்க நுட்பமான வேறுபாடே இருக்கு, காதல் பாட்டு எழுதுறதுலையும் சரி, புரட்சி பாட்டு எழுதுறதுலையும் சரி. அதை கண்டுபிடிக்க நீங்க ரொம்ப நுட்பமா தான் பார்த்தா தான் பார்க்கலாமே ஒழிய, மற்றபடி சாயல் ஒன்னா தான் இருக்கும். நீ அந்த காலகட்டத்தில் அப்படித்தாங்க பண்ண முடியும். ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒன்று இருக்கு. இப்போ இன்னைக்கு போயிட்டு நல்லவேளை கண்ணதாசன்லாம் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இல்லை, இருந்தாருன்னா ரொம்ப பாடுபட்டு இருப்பாரு. வாலியே இன்னைக்கு உயிரோடு இல்லை, தூக்கி போட்டிருப்பாரு, போடா நான் என்ன மாதிரியெல்லாம் எழுதிட்டேன், நீங்க வரியே இல்லாம பாட்டு எழுதுன்றீங்க போங்கடான்ட்டு போயிருப்பாரு. நல்லவேளை அவரும் போய் சேர்ந்துட்டார். பல கவிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனிமேலுக்கு மொழிக்கு வேலை இல்லை சினிமாவில், மொழிக்கு வரிகளுக்கு வேலை இல்லை. என்னைக்கு அனிருத் வந்தாரோ அன்னையில இருந்து டகரடக்காதான் அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு கவிஞர்கள் சொல்றாங்க. அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு வச்சுங்களேன். அதே நேரத்தில் வாலி அங்க எழுதின வாலின்னு ஒரு பக்கம் நீங்க சொல்றீங்களே தகவமைச்சுக்கிறது, வாடி 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 கியூட் பொண்டாட்டி அப்படின்னு வாலியால எழுத முடியுது. வாலி எழுதுவார். ஆமா ஆமா, அவர் பாட்டு தானே அது. ஆமா, அப்படியும் வாலிக்கு ரொம்ப பிடிக்கும் வாலிய. ஆமா, சிம்புக்கு ரொம்ப வாலியை பிடிக்கும், வாலிக்கு சிம்பு ரொம்ப பிடிக்கும். ஆமா, நீ யோசிச்சு பாருங்களேன். அதே ராஜேந்தர் ஒரு பக்கம், அவங்க அப்பா அவரே பாடகர் தான். ஆமா, அவரே பாடகர் தான், அவரே பாடலாசிரியர் தான். இன்னொரு பக்கம் இவர் பாடு. இன்னைக்கு நீங்க வாடி வாடி கியூட் பொண்டாட்டியை நம்ம கேட்டுட்டு தானே இருக்கோம். தேவை ஏற்பட்டா அதுக்கு என்ன அப்படின்னா, ஆங்கிலத்தை கலந்தா என்ன அப்படிங்கிற அதையும் கொடுத்த அதே வாலி தான்
இன்னொரு பக்கம் சமரசம் பண்ணி ரொம்ப இலக்கியத்தரமா இன்னொரு பாட்டையும் கொடுத்துட்டு போயிடுவார். அந்த மாதிரி தான் வாலியுடைய பாடல்கள் இருந்துச்சு. வாலி அவர்களை பற்றிய ரொம்ப அவர் நுட்பமான பலரும் தொடாத புள்ளிகளை தொட்டு ரொம்ப பேசுனீங்க. வாலி போன்றவர்கள் தமிழ் சமூகத்திற்கு, தமிழ் திரை உலகத்திற்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க, கருத்தியல் ரீதியா, அழகியல் ரீதியா எவ்வளோ விஷயங்களை அவங்க வந்து ரசிக்க வச்சுருக்காங்க, உணர வச்சுருக்கிறாங்க, தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க வரிகள் மூலமாக. அதே சமயம் அவர்கள் மீதான விமர்சனங்களுக்கு யாரெல்லாம் பொறுப்பு, அவங்க மட்டுமா, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு திரை இசை ஆர்வலராக, ஆய்வாளராக ரொம்ப விரிவாகவே நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சுங்க. நன்றி. ரைட்.